நேர்களுக்கு அன்பு வணக்கம். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் நேர்கள் அனைவரையும் கர்க்க கசடர நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கல்வி சித்திரமான இச்சொல்லுக்கு சிந்தனையால் பலம் சேர்ப்போம். மாறிவரும் உலகில் புதியன படைப்போம். கைவிரல் பிடித்து நடைப்பழகி மெல்ல மேலேற்றுவோம். உலகம் செதுக்க உளிகள் படைப்போம். பாரதி வழி நின்று மனத்தின்மையை தெளிப்போம். அறிவின் கூர்மையால் அற்புதம் செய்வோம். தன்னை உணரும் தத்துவம் படிப்போம். உடலினை உறுதி செய்வோம். கவிதை, புனைக்கதை, ஓவியம் உள்ளிட்ட நுண்கலை வளர்ப்போம். ஒவ்வொரு விதையும் விருட்சமாக வீரியம் கொடுப்போம். அன்பின் துணை கொண்டு அனைத்தும் செய்வோம். மானுடம் செழிக்க சுவடுகள் பதிப்போம். கல்வியானது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தன்னிடம் இருக்கும் நற்குணங்களையும் நற்சிந்தனைகளையும் மென்மேலும் வளர்த்து கொள்ள பயன்படும் ஒரு கருவியாகவே பயன்படுகிறது கல்வியானது. நம் அனைவருக்கும் சர் ஐசக் நியூட்டன் அவர்களை தெரிந்திருக்கும். மாணவ செல்வங்கள் அறிவியல் பாடத்தில் நியூட்டன் அவர்களின் விதிகளை கற்காமல் விட்டதே கிடையாது. ஆக நியூட்டன் அவர்கள் புவி ஈர்ப்பு விசையை தனது 21வது வயதிலேயே கண்டுபிடித்து விட்டாராம். 21 வயதிலேயே தான் சாதிக்க விரும்பியதை சாதித்து விட்டார். வயது என்பது கல்விக்கு கிடையாது என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டியதோடு மட்டுமல்லாமல் நமக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் அறிவியலில் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். அறிவியலில் பிரிக்கப்பட்டதுதான் இயற்பியல். உயிரியலில் மாணவ செல்வங்கள் எந்த அளவுக்கு அதிக கவனம் செலுத்துகிறார்களோ அதே அளவிற்கு இயற்பியலிலும் செலுத்துகிறார்களா என்று கேட்டால் குறைவு என்றே சொல்ல வேண்டும். ஆக மாணவ செல்வங்கள் இயற்பியலில் எப்படி அதிக கவனம் செலுத்துவது, எப்படி அதிக மதிப்பெண் பெறுவது என்பதற்காக இன்று நம் நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய கற்க கசடர நிகழ்ச்சியானது மாணவ செல்வங்களுக்கான நிகழ்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கிறது. இன்று நம் நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு இயற்பியலில் உள்ள சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் விதமாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது. இயற்பியல் என்றால் என்ன, பேரண்டம் முழுவதும் என்ன நடந்து கொண்டிருப்பது என்பதை தெரிந்து கொள்ள இயற்கையால் நடத்தப்படும் ஒரு பொதுவான பகுப்பாய்வுதான் இயற்பியலானது. ஆக இன்று நம் நிகழ்ச்சியை நியூட்டன் அவர்களின் வரிகளோடு இனிதே துவங்குவோம். என் முயற்சிகள் என்னை கைவிட்டாலும் நான் முயற்சியை ஒருபோதும் கைவிட்டதில்லை. மாபெரும் மனிதர்களின் தோளின் மேல் நின்றதாலேயே என்னால் நெடுந்தொலைவு காண இயன்றது என்று கூறியிருக்கிறார். இந்த வரிகளோடு இன்று நம் நிகழ்ச்சியை தொடங்குவோம். இதற்காக இன்று நம் நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு இயற்பியல் பாடத்தில் உள்ள சந்தேகங்களுக்கு தீர்வளிக்க இன்று நம் நிகழ்ச்சியில் இயற்பியல் ஆசிரியர் திருமழிசை அவர்கள் வந்திருக்கிறார். அவரை நேர்களாகிய உங்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உயிரியலில் எந்த அளவுக்கு அதிக கவனம் செலுத்துகிறாங்களோ அதே அளவுக்கு இயற்பியலில் செலுத்துகிறாங்களா அப்படின்றது ஒரு குறைவு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன காரணத்தினால மாணவர்கள் இயற்பியலில் அதிக கவனம் செலுத்துறதில்லை அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். நல்ல கேள்விமா, வணக்கம். இப்போது நம்ம இந்த இயற்பியலை வந்து அறிவியலோட ஒரு பகுதி தான் அது. ஸோ இயற்பியல் அப்போது அது சயின்ஸுன்றதுலேருந்து வருது. சயின்ஸ் அப்போ டு நோ த ட்ரூத். ஸோ அதோட பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து க்ரீக்லேருந்து அதை டிரைவ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் நேச்சர். நம்ம இயற்கையும் நம்மளை சுற்றி இருக்கிற அனைத்தையும் நம்ம வந்து எந்த அளவுக்கு அவேர்னஸோடு அணுகிறோம் அப்படின்றது தான் அந்த இயற்பியல். நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் வந்து மாணவர்கள் பொதுவாக மக்கள் மத்தியில் ஃபிசிக்ஸ்னாலே ஒரு அலர்ஜி அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறான நம்பிக்கை. ஆரம்பத்திலேருந்தே இயற்பியல் வந்து கடினம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே அவங்க மனசில் ஆழ்மனதில் பதிய பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபிசிக்ஸ் அப்படின்னாலே வந்து இது ரொம்ப கடினமான சப்ஜெக்ட்ஸ், இது நமக்கு தேவையில்லை. ஸோ மற்றபடி உயிரியல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து கண்ணால் பார்க்கலாம் அந்த நிகழ்வுகளாம். பட் அதுவே வந்து இயற்பியலோட ஆரம்பம் தான். நம்ம வந்து இயற்பியலை வந்து பிரிக்க முடியாது. ஸோ இதுதான் இயற்பியல், இது இயற்பியல் அல்ல அப்படி என்பதை நம்ம வேறுபடுத்தியே பார்க்க முடியாது. நம்ம தமிழ் மூதாட்டி ஔவையாரே பார்த்திங்கன்னா அந்த ஆட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, அண்டத்தை பற்றி பேசியிருக்காங்க, அணுவுக்கு அணுவாக அப்பாலுக்கு அப்பாலாய். தட் மீன்ஸ் மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டுலேருந்து மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டுக்கு அவங்க வந்து போயிருக்காங்க. அப்போ ஆட்டம், தட் இஸ் நியூக்ளியர் அண்ட் அட்டாமிக் ஃபிசிக்ஸ், அப்புறம் அண்டம், காஸ்மாலஜி. ஸோ அப்போது இதை பற்றி சிந்திக்காத அறிஞர்களே கிடையாது. நம்ம இந்தியன் பார்ன் சயின்டிஸ்ட்னு நம்ம சொல்லலாம் அவங்கள ஔவையாரை. அப்புறம் இந்த இயற்பியலை நம்ம எப்போதுமே ஒரு நட்போடு அணுகணும். அப்போது எந்த அளவுக்கு, உதாரணத்துக்கு ஒரு நல்ல திருக்குறள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அப்போது ஹவ் இன்டிமேட், நீங்கள் அப்படி ஃபிசிக்ஸ் அப்படி இயற்பியல் நினைக்கும் போது உள்ளே அப்படி ஒரு பூரிப்பு வரணும். ஸோ சும்மா மேலோட்டமாக இல்லாமல்
அதை நினைக்கும் போதே உங்களுக்கு ஒரு மகிழ்வு வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரை டு பி இன்டிமேட், அது கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதிக நேரம் அது கூட அப்படியே பேஜ் பை பேஜ் அப்படி கிரேஸ்ஃபுல்லாக அப்படி புன்னகையோடு அதை வந்து அணுகணும். ஸோ அவ்வாறு செய்யும் போது இயற்பியல் வந்து ஐயோ இது உங்களை விட்டு வேறு இல்லை, இப்போ இயற்பியலும் நானும் ஒன்று தான்ப்பா அப்படின்னு அந்த மாணவர்கள் உணர ஆரம்பிப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அதிக நேரம் அது கூட நேரம் கழிக்கணும். புதுவியதாக ஒரு நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதிக நேரம் அவங்க கூட செலவு பண்ணுறீங்க. ஸோ அப்போ தான் அவங்கள பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அது சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி தான், இல்லை நேரில் சந்தித்தாலும். இப்போ அந்த மாதிரி அதிக நேரம் நீங்கள் இயற்பியலோட வந்து காலம் கழிக்கணும். அப்போது ஒவ்வொரு பேஜாக நீங்கள் கிரேஸ்ஃபுல்லாக பார்க்கணும். ரொம்ப அருமையான சப்ஜெக்ட்டுங்க இயற்பியல். அதை தவறாக ஒரு இட்ஸ் அ ஹைப்போதிசிஸ், அது ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், ஒரு மூட நம்பிக்கை மாதிரி மக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் மை பட்டிங் சயின்டிஸ்ட் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் விதைச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா இயற்பியல் வந்து கடினமான பாடம் அப்படின்றது. அது அல்ல, இயற்பியலும் நீங்களும் ஒன்று. இது ரொம்ப சுலபமான பாடம்னா அது இயற்பியல் தான். ஸோ அதை ஒரு நட்போட அன்போடு அணுகுங்க, அது உங்களை கைவிடவே விடாது. ரொம்பவே அழகாக இயற்பியலை வந்து மாணவர்கள் எந்த அளவுக்கு ரசித்து படிக்கணுன்றதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயமாக இயற்பியல் அப்படிங்கிறது நாலேஜ் அபவுட் நேச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்முடைய சுற்றுச்சூழல், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு கற்றுக்கிட்டாலே இயற்பியலானது ரொம்பவே ஈஸியான ஒரு சப்ஜெக்டாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சயின்ஸில் தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. பாட்னி ஜுவாலஜிலலாம் கூட மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஏன்னா வந்து அது பிளான்ஸை பற்றி, அனிமல்ஸை பற்றி படிக்கிறதுனால. ஆனால் ஃபிசிக்ஸ் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து எந்த கான்செப்டை படித்தா நம்மளால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கு இருக்குது. இப்போ மாணவ செல்வங்கள் இயற்பியலில் அதிக மதிப்பெண் பெறணும் அப்படின்னா எந்த மாதிரியான கான்செப்டில் அதிக கவனம் செலுத்தணும், என்ன மாதிரியானதெல்லாம் படிக்கணும்? இயற்பியலில் அதிக மதிப்பெண் பெறணும் அப்படின்னா முதல்ல மாணவ செல்வங்கள் வந்து அந்த இயற்பியலில் ஒவ்வொரு பேஜஸாக பார்க்கணும். அப்போது இது அதிக மதிப்பெண்ன்றதை விட இது வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த இயற்பியல்ன்றது. அப்போது அதில் முதல்ல நமக்கு என்ன பண்ணோம், அதிக நேரம் அது கூட ஸ்பெண்ட் பண்ணோம். மேக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யுவர் சப்ஜெக்ட், தட் இஸ் ஃபிசிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மொத்தம் 11 யூனிட்ஸ் அதில் இருக்குது. இப்போ அந்த 11 யூனிட்ஸ்லேயும் ஒவ்வொரு விஞ்ஞானிகள் அதில் வராங்க. ஸோ அந்த விஞ்ஞானிகளை பற்றி படிக்கிறது தான் அந்த 12ஆம் வகுப்பு இயற்பியல். ஸோ இப்போ முதல் பாடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கூலும் அண்டு காஸ், வேண்டிகிராஃப் இவங்க வருவாங்க. இப்போ இவங்களை பற்றி நம்ம பேசினாலே போதுங்க, இயற்பியலை பேசணுங்க. பேசினாலே அது வந்து ஒரு கடினமாக தெரியாது. ஸோ வேண்டிகிராஃப் என்னப்பா அவரோட என்னப்பா பண்ணியிருக்காரு, அடுத்தது கூலும் என்னப்பா பண்ணுறாரு, காஸ். ஸோ இப்போ பேசினாலே முதல் யூனிட் கவர் ஆகிடுதுங்க. ரெண்டாவது யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம் வராரு, கிர்ச்சாஃப்ஸ் இவங்க வராங்க, வீட்ஸ்டோன். ஸோ இவங்களை பற்றி நம்ம பேசினாலே செகண்ட் யூனிட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது ஆர்ஸ்டட் வராங்க, அடுத்தது மைக்கேல் ஃபாரடே வராங்க, அடுத்தது மேக்ஸ்வெல் வராங்க, அப்புறம் 6வது 7வது யூனிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிளாங்க் வராங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வராங்க. அடுத்தது 8th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா j.j. தாம்சன், தென் ருதர்ஃபோர்ட், மில்லிகன். அடுத்த யூனிட் 9வது யூனிட் அப்படி போனீங்கன்னா அதுலேயும் நமக்கு வந்து ஐன்ஸ்டீன்ஸ் வராரு. அப்புறம் வந்து 10வது யூனிட்டில் ஜீனர், மெல்வின் ஜீனர் அவங்க வராங்க. ஓகே, டிமார்கன்ஸ் வராங்க. தென் லாஸ்ட்டாக 11வதுல ஹிக்ஸ், காட்ஸ் பார்ட்டிகளை கொடுத்தவர் அவர், ஹூ காட் நோபல் ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி இந்த சயின்டிஸ்ட், நான் சொன்ன அந்த சயின்டிஸ்ட் இவங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அந்த இயற்பியல்ன்றது ஒவ்வொரு யூனிட்டும் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது ஒரு 11 பார்த்தீங்கன்னா சேர்ந்தது தான் இயற்பியல். அப்போ அந்த ஒவ்வொன்றுத்துலேயும் வர்ற அறிஞர்கள், விஞ்ஞானிகளை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம அருமையாக அந்த இயற்பியலில் அதிகமான மதிப்பெண் பெறலாம். ஸோ இப்போ இதில் ஒரு சில முக்கியமான கான்செப்ட்ஸ் என்ன நம்ம அப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்லைடில் பார்க்கலாங்க. டைஎலக்ட்ரிக்ஸ் இப்போ நம்ம சின்னதுலேருந்தே சொல்லியிருக்காங்க. கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர், நான் கண்டக்டர்ஸ். அப்போ கண்டக்டர்ஸ்னால் என்ன, கண்டக்டர் விச் கண்டக்ட்ஸ் கரண்ட் அண்டு ஹீட் வித்தவுட் எனி ரெசிஸ்டன்ஸ். அப்படி நீங்கள் கொடுக்குறது அடுத்த எண்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் இந்த நான் கண்டக்டர்னு பார்த்தா அது ஒபே பண்ணாது. நீங்கள் கொடுக்குற கரண்ட்டை அடுத்த எண்டுக்கு கொண்டு போகாது, அங்கேயே வச்சுக்கும், தனக்கிட்டே வச்சுக்கும். ஸோ இப்போ இந்த நான் கண்டக்டர்லேருந்து தான் இந்த டைஎலக்ட்ரிக் வருதுங்க. அப்போ நான் கண்டக்டர்ஸ் எப்படி, டைஎலக்ட்ரிக்ஸும் நான் கண்டக்டர்ஸும் அப்போ அது சொல் பேச்சு கேட்காதா? நான் கண்டக்டர்ஸ் வந்து நான் கொடுக்குற பொருளை அடுத்த பக்கம் கொடுக்காது, அப்புறம் எதுக்குங்க அது? நான் ஒரு எலக்ட்ரான் நீங்கள் கொடுக்குறேன், எப்போ இதை அந்த பக்கத்தில் கொடுத்துருப்பான்னா அந்த எலக்ட்ரான் அது கொண்டு போகலன்னா அப்புறம் எதுக்குங்க அது, என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டக்டரை நான் என்ன பண்ணுறேன், ஒரு சார்ஜஸை சேவ் பண்ணுறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு பேர் டைஎலக்ட்ரிக்ஸ். அதே நான் கண்டக்டரை ஒரு எலக்ட்ரான் எப்போ நீ போகக்கூடாது, இது வந்து ப்ரொஹிபிட்டட் ஏரியா அப்படின்னு நான் அதை பிளாக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல அதே நான் கண்டக்டருக்கு பேர் இன்சுலேட்டர்.
அப்போது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்பஸ். நான் எந்த பர்பஸுக்கு அதை யூஸ் பண்ணுறேன். நான் வந்து சார்ஜஸை ஸ்டோர் பண்ணுறேன்னா, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த நான் கண்டக்டரை யூஸ் பண்ணோன்னா அப்போது அது டைஎலக்ட்ரிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டைஎலக்ட்ரிக்ஸ் தான். எப்படி வந்து சார்ஜஸை அதில் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சார்ஜஸ் எல்லாமே சேவ் பண்ணிடுவோம் சார். அப்போ டைஎலக்ட்ரிக்ஸ்னால் என்ன சார், உதாரணம் என்ன சார்? ஸோ அது நம்ம இப்போ ஸ்லைடில் பார்க்கலாம். இட்ஸ் அ நான் கண்டக்டிங் மெட்டீரியல். அதாவது நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா அந்த நியூக்ளியஸ் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் ஃபிசிக்ஸ் கூட எவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நியூக்ளியஸ் கூட வந்து எலக்ட்ரான் வந்து அட்டாச்சாக இருக்கும். அதனால் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை, ஓடாது, இங்கே அங்கேயும் ஓடாது, அதே இடத்துல தான் இருக்கும். சார் சூடு வச்சா போகுமா சார்னா போகாது. தெர்மல் எக்ஸைட்டேஷன்லேயே அந்த எலக்ட்ரான்ஸை அட்ஜஸ்ட் ஆகாது. சரி, அதிகமாக பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்தா நவருமா சார்னா கொஞ்சமாக என்னான்னு பார்க்கும் லைட்டாக. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். இப்போது இந்த எலக்ட்ரான்ஸ் இன் டைஎலக்ட்ரிக்ஸ் ஆர் பாண்ட் வித்தின் த ஆட்டம் தட் மச் க்ளோஸ், அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா எபோனைட், கிளாஸ் ராட், இந்த மைக்கா. ஸோ இது எல்லாமே இதுக்கான உதாரணங்கள். அதுக்குள்ளெல்லாம் அந்த எலக்ட்ரான்ஸும் ஆட்டம்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து க்ளோஸ்லி பாண்டட் வித் ஒன் அனதர். அதனால் அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயாக போகாது. இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் கரண்ட்டு கொடுக்கும் நமக்கு. இப்போ ஒரு காப்பர் அலுமினியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு எண்டில் நான் எலக்ட்ரான்ஸை வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன்னா அந்த எலக்ட்ரான்ஸு அழகாக ட்ராவல் பண்ணி அடுத்த எண்டுக்கு போவார். அப்படி போனால் தான் அதுக்கு பேர் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இல்லை. நீங்கள் என்ன தான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு எண்டில் கொடுத்தாலும் அடுத்த எண்டுக்கு போகாது. ஏன்னா அந்த ஆட்டத்தில் நியூக்ளியஸ் கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறவர் அந்த எலக்ட்ரான்ஸ். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஸோ இது இந்த டைஎலக்ட்ரிக்கோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் நம்ம 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறோம். என்ன அப்படின்னா போலார் டைஎலக்ட்ரிக்ஸ் அண்ட் நான் போலார் டைஎலக்ட்ரிக்ஸ். ஸோ அதே நீங்கள் வந்து ஸ்லைடில் you can see that. Now first you will see non-polar dielectrics. So non-polar dielectrics அப்படின்னா is a one which centers 2 positive and negative charge centers வந்து ஒன்னோட ஒன்று coincide ஆகிருக்கும் like this, க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகாதுன்னா எந்த வித வேரியேஷன்ஸும் இருக்காது. அப்போ நான் கொஞ்சம் கரண்ட் அது கூட சப்ளை பண்ணுறேன், இல்லை ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்லைட்லி த சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் லைட்டாக நவரும். எந்த டைரெக்ஷனில் நான் வந்து கரண்ட் அப்ளை பண்ணுறேன், இப்போ கரண்ட் நான் வந்து லெஃப்ட் டு ரைட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா த சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஜஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் தான் நவருவார். ஸோ அப்போ தான் அந்த பாண்டேஜை நான் உடைக்க முடியும். அப்போ அப்படி உடைக்கும் போது அந்த கேப்பில் தான் நான் எனர்ஜி சேவ் பண்ணுவேன். ஸோ ஸ்டோர் த எனர்ஜி. இதுக்கு உதாரணம் ஹைட்ரஜன், தென் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். இது நான் போலாரில் வருது. ஆனால் போலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் மாலிக்யூல்ஸில் யூ ஹேவ் ஒன்ஸ் அகேன் ஸ்லைட்லேயே நாங்கள் பார்க்கலாம். polar molecules, the centers of positive and negative charges are separated. அப்படி வளர்த்திக்கிட்டே இருப்பாங்க. எப்படி அப்படின்னா நம்ம கிளாஸில் டீச்சர்ஸ் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் ஆர்டராக இருக்க மாட்டாங்க, வளர்த்திக்கிட்டே இருப்பாங்க, ரேண்டம் மூமெண்ட்டில் இருப்பாங்க. பட் ஆல் த சில்ட்ரன்ஸ் ஆர் வித்தின் த கிளாஸ் ரூம். அப்போது அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸு எல்லாமே அந்த ஆட்டத்துக்குள்ளே தான் இருக்கும், அந்த ஆட்டம் அந்த மெட்டீரியலுக்குள்ளே தான் இருக்கும். இப்போது இதுக்கு தே ஹாவ் பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் மூமெண்ட்லேயே இருப்பார். சரிங்களா? ஸோ அப்போ தெர்மல் எக்ஸைட்டேஷன்ஸ் கொடுத்தோன்னா அதை நம்ம ஓரியன்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா H2O வாட்டர், நம்ம ஆர்டினரி யூஸ் பண்ணுற வாட்டர். தென் அப்புறம் சிரிப்பு தாங்க வருது, லாஃபிங் கேஸ், நைட்ரஸ் ஆக்சைடு, அப்புறம் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் அமோனியா. இதெல்லாம் வந்து பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது கிளாஸில் பசங்க நவுந்துகிட்டே இருப்பாங்க. திடீர்னு டீச்சர்ஸ் வராங்க அப்படின்னா எல்லாம் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காந்துக்குவாங்க. அப்போது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் அந்த மாதிரி ஒரு H2O மாலிக்யூல்ஸ் அல்லது நைட்ரஸ் ஆக்சைடு அமோனியாவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் அலைன் தெம்செல்வ்ஸ் இன் தட் டைரக்ஷன். ஸோ அதுதான் நம்மளோட முக்கியமான பார்ட், போலார் அண்ட் நான் போலார் மாலிக்யூல்ஸ். இட்ஸ் ரேண்டம்லி இன் த கிளாஸ் ரூம். ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணுது, அந்த மெட்டீரியலுக்குள்ளே ரேண்டமாக சுற்றிட்டு இருக்காரு, டைபோல்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போல்ஸ். அப்போது என்ன ஆகுது, வென் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இஸ் அப்ளைடுனா அவங்க என்ன பண்ணுவாங்க, டீச்சர் ஐ ஷட் அப் யுவர் மவுத், அதுதான் டீச்சர் சொல்கிற அதிகபட்சமான வார்த்தையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறான், அதுவும் பிளேஸ் யுவர் ஃபிங்கர் ஆன் யுவர் மவுத். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் கொடுக்கும்போது எல்லா டைபோல்ஸும் என்ன பண்ணுவார், தே வில் அலைன் தெம்செல்வ்ஸ் இன் தட் டைரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்படியே டேர்ன் பண்ணுவார். இப்போ இது வந்து இந்த போலார் மாலிக்யூல்ஸில் நமக்கு நடக்குது. ஸோ இந்த பேசிக் ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனே மேக் பண்ணது டைஎலக்ட்ரிக்ஸில், அதுதான் கெப்பாசிட்டர். அது நம்ம ஸ்லைட்லேயே நம்ம கெப்பாசிட்டரை பார்க்குறோம். சார் கெப்பாசிட்டர் என்னத்துக்கு சார் பயன்படுது, அதோட யூசேஜ்லாம் என்ன? ஸோ நம்ம இப்போது எங்கே போனோம், கண்டக்டர், இன்சுலேட்டர், நான் கண்டக்டர்லேருந்து அப்படியே டைஎலக்ட்ரிக்ஸ் ஏன் சொன்னோம், டைஎலக்ட்ரிக்ஸை புரிஞ்சால் தான் கெப்பாசிட்டரை புரிஞ்சிக்க முடியும்.
ஸோ அதனால தான் இங்கே கெப்பாசிட்டருக்கு வந்திருக்கிறோம். கெப்பாசிட்டரோட மெயின் பர்பஸே சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங், ஸ்டோரிங் த சார்ஜஸ் அண்ட் டிஸ்சார்ஜிங் த சார்ஜஸ். ஸோ நிறைய டைம் நம்ம வந்து வீட்டில் சில டைம் ஃபேன் வந்து போவோம், அப்போது சுவிட்ச் ஆன் பண்ணியிருப்பேன், பட் ஃபேன் என்ன பண்ணும் அப்படியே தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், நானே எங்கள் வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபேன் ஓடாது, கரண்ட் இருக்குது, சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன், பட் ஃபேன் டசன்ட் ரன். அப்போ நான் ஒரு குச்சியோ இல்லை ஸ்கேல் எடுத்து ரொட்டேட் பண்ணேன்னா சுற்ற ஆரம்பிச்சிடுவார், சூப்பராக போவார். நிறுத்திட்டு மறுபடியும் நான் ஆன் பண்ணுறேன், ஃபுல்லாக ஸ்டாட்டிக்கில் வந்துடுச்சு, திரும்ப நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகாது, சவுண்டு மட்டும் வரும். ஸோ அப்போ மறுபடியும் நான் ஏதாவது ஒரு குச்சை வச்சு சுற்றினா இட் வில் ரொட்டேட். ஏன் சார் அப்படின்னா, இட் நீட்ஸ் இனிஷியல் டார்க். ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இட் நீட்ஸ் சம் பவர். அது எது சார் கொடுக்குதுன்னு பார்த்தா கெப்பாசிட்டர். அதுக்கு நம்ம ஃபேனில் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் கண்டென்சர். ஸோ அப்போ கண்டென்சரை ரீப்ளேஸ் பண்ணால் தட் வில் ப்ரொவைட் த இனிஷியல் டார்க் டு ரன் த ஃபேன். அப்போ சார்ஜ் சேவ் பண்ணி வச்சுருப்பார். ஸோ டியர் பட்டிங் சயின்டிஸ்ட், டோன்ட் எவர் டச் த 2 terminals ஆஃப் தி கண்டென்சர் வித் யுவர் ஓப்பன் ஹேண்ட் ஆர் ஏ டங். பவர் இருக்குதான்னு வச்சு பார்க்கணும், தயவுசெய்து முயற்சி பண்ணாதீங்க. இட் ஸ்டோர்ஸ் தட் மச் பவர் which can make a one unconscious. அந்த அளவுக்கும் இருக்குது. சாதாரணமாக ஒரு 174 மைக்ரோஃபேரட் உள்ள கெப்பாசிட்டரு இட் சேவ்ஸ் 2000 வோல்ட். அப்போ என்ன ஆகும், நம்மளால் ஒன்றுமே ஸ்பார்க்கில் வில் பி ஆஷஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது. ஸோ கெப்பாசிட்டரை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ அப்போ ஃபேனில் பார்த்தோம், வேறு எங்கே சார் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கேமரா. கேமராலாம் நம்ம பார்க்கும்போது ஆட்டோ ஃப்ளாஷ் வருது அப்படின்னா அது ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர். அடுத்தது நம்ம ரஜினிகாந்த் பார்த்தோம், சிவாஜியில் பார்த்துருப்போம், அவர் வந்து ஒயரை பிடிச்சி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஹி கோஸ் டு அன்கான்ஷியஸ். அப்போ அவரை தூக்கி பஸ்ஸில் போட்டு என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட் எய்டில் தே ஆர் கிவிங் ஹார்ட் டிஃப்ரிபிலேட்டர். அதுனா சார், தட் இஸ் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கெப்பாசிட்டர். ஹார்ட் டிஃப்ரிபிலேட்டரில் வைக்கும்போது த சர்ஜ் ஆஃப் ஹியூஜ் பவர் கோஸ் இன் டு த ஹார்ட் அண்ட் மேக்ஸ் த ஹார்ட் டு ஃபங்க்ஷன் நார்மல். ஸோ அதுதான் சொன்னேன், அந்த 174 மைக்ரோஃபேரட் உள்ள கெப்பாசிட்டர் which produces 2000 volts in a fraction of seconds. Abundant charge, okay, abundantly it gives. அப்போ சடனாக ஒரு பல்ஸ் வரும்போது heart starts functioning normal. Then it just avoids the unnecessary spark in the ignition system. ஆட்டோமொபைல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா unnecessary spark வரதை தவிர்க்குது. And most of the electrical and electronic devices uses capacitor. Next, capacitors in series and parallel. ஒரு ஃபிசிக்ஸில் compare and contrast deals a lot. So compare and contrast. Here I am going to compare the capacitors in series and parallel side by side. So நீங்கள் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா you can very clearly see that. So in the left hand side you have capacitors that is placed in the series connection. In the right hand side you have capacitors in parallel connection. So 3 capacitors நான் கொடுத்துருக்க வோல்டேஜில். ஸோ போகும்போது இப்போ இந்த கெப்பாசிட்டர்ஸ் என்ன பண்ணோம், when it is connected to the potential voltage, when it goes to the negative voltage, left hand side பார்த்தீங்கன்னா negative charges goes to the right hand plate of the C3. C3 என்றது third capacitor, C2 என்றது second capacitor, C1 is the first capacitor. So the voltage developed across these three is V1, V2 and V3. Similarly in the right hand side பார்த்தீங்கன்னா I am just connected the 3 capacitors in parallel. ஸோ எதுக்காகனா எதில் சார் அதிகமாக நமக்கு வந்து எஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கம்பேரிட்டிவ்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் we are going to do this in this comparative studies of series and parallel connection of the capacitor. Okay, so right hand side you have 3 capacitors which is connected in the parallel and I am connecting the voltage potential difference V across that. So upon the V என்ன ஆகுது, it evenly gives the voltage to first capacitor C1. The Q1 is the charge and Q2 is the charge to the second capacitor C2 and Q3 is the charge in the third capacitor. அப்போ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனில் நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணோம், ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த தேர்ட் தட் இஸ் கெப்பாசிட்டர் C3 புஷ் பண்ணோம். அப்போ அங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனில் பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும் ஆப்போசிட்டில். ஸோ அது என்ன பண்ணுது, அடுத்த கெப்பாசிட்டர் நெகட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணோம், தென் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இன் திஸ் வே பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கனெக்டட் டு தி plus terminal of the battery. So we know V is equal to summation, the total voltage developed is nothing but the summation of voltage V1 across C1 that is capacitor, then V2 across C2 capacitor and V3 is the voltage developed in the third capacitor. So இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா parallel right hand sideல நீங்கள் பார்க்கலாம், the charges, the total charge Q is nothing but Q1 that is because of C1 capacitor C1 and Q2 because of C2 and Q3 because of C3. So next, so we know that the charge produced is nothing but Q is equal to capacitance, product of capacitance into voltage developed.
அப்போது அதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன், சீரியஸுக்கும் பேரலாலுக்கும் பிரிக்கிறேன். ஸோ வோல்டேஜ் V is equal to Q/C1. அந்த ஈக்குவேஷன் Q is equal to CV-லேருந்து நான் என்ன பண்ணுறேன், V-யை எடுக்கும்போது V-யை வெளியில் எடுத்தோன்னா it will come that is Q/C. So for first capacitors, voltage V1 is Q/C1, V2 is Q/C2 and V3 is equal to Q/C3. இங்கே parallel அப்படியே பார்த்தீங்கன்னா Q is equal to CV. அதுக்கு நான் எதுவுமே மாற்ற தேவையில்லை, ஏன்னா Q1, Q2, Q3 தான் இருக்குது. ஸோ அப்போனா ஆகுது டோட்டல் சார்ஜ் Q is equal to Q1க்கு C1V, Q2க்கு C2V, தென் Q3க்கு C3V. அழகாக மூணுத்தையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது த எஃபெக்டிவ், அப்போ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸ்லேயும் டோட்டல் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பேரலல்லையும் எவ்வளோ சார் இருக்கும், அதுதான் V is equal to Q/CS or Q is equal to CPV. தென் இப்போ எல்லாத்தையும் நான் சப்மிட் பண்ணுறேன், எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q/CS is equal to Q காமனாக வெளியில் எடுத்துட்டா ரிமைனிங் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 1/C1 + 1/C2 + 1/C3. Then similarly for parallel, CPV is equal to C1V plus C2V plus C3V. Then from that, the effective capacitance in series connection is 1/CS equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3 and parallel CP is equal to C1 plus C2 plus C3. So இப்போ இதுதான்ப்பா capacitors in parallel and series நான் சொல்லிட்டேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன அரைவ் ஆகுறீங்க, இந்த லெஃப்ட் சைடில் சீரியஸில் கொடுத்துருக்கோம், அங்கே என்ன ஆகுது, ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸில் வருது. எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுது, இன்வர்ஸில் வருது 1/CS. அப்படின்னா அர்த்தம்ப்பா, இப்போ ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ C1, C2, C3 2 மைக்ரோஃபேரட் 2 மைக்ரோஃபேரட் 2 மைக்ரோஃபேரட் வைக்கிறேன்ப்பா, சரிங்களா. சீரியஸ் கனெக்ஷனில் நான் டோட்டல் கேல்குலேட் பண்ணுறேன், டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ 1/CSனா இன்வர்ஸில் வருது. அப்போ 1/C1 1/2 + 1/2 + 1/2னா என்ன ஆகுது 0.5, டோட்டலாக 1.5 தான் வருது. அப்போது இண்டிவிஜுவலோட வேல்யூவே 2, அப்போ அது இண்டிவிஜுவலோட கம்மியாக தான் கிடைக்குது எப்போது சீரியஸில் கனெக்ட் பண்ணும்போது. அண்ட் சிமிலர்லி பேரலல் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, த எஃபெக்டிவ் ஆர் எஃபிஷியன்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் CP is equal to C1 plus C2 plus C3. அப்போது இது சம்மேஷன் அதிகமாக கிடைக்குது. நம்மளோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் C1க்கு 2, தென் C2க்கு 2, C3க்கு 2, அப்போ ஆட் பண்ணும்போது எனக்கு 6 கிடைக்குது. ஸோ அப்போ இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 2 மைக்ரோஃபேரட், எனக்கு டோட்டலாக பேரலில் எவ்வளோ கிடைக்குது 6 மைக்ரோஃபேரட் கிடைக்குது, விச் இஸ் கிரேட்டர் தேன் தி இண்டிவிஜுவல். அப்போ அதிகமாக கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எதில் கிடைக்குது, இன் பேரலல் கனெக்ஷன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா மறக்கவே மறக்காதுப்பா. ஃபிசிக்ஸ் அப்படியே இதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் அண்ட் பேரலல் இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்களே. ரொம்பவே அழகாக மாணவர்கள் வந்து எப்படி மதிப்பெண் அதிகமாக பெறணும், எந்த மாதிரியான கேள்விகள் படித்தா ஈஸியாக வந்து ஃபிசிக்ஸில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு ரொம்பவே அழகாக நிறைய விஷயங்கள் தகவல்கள் மாணவர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ கேட்கும் போதே எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்குமே டவுட்ஸ் வருது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டோட பேர்லாம் கூட நீங்கள் சொன்னீங்க, இப்போ வந்து காஸ்லா அதெல்லாம் நம்ம படிக்கிறோன்னா அந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆர்வமே அவங்க கொடுத்த சம்ஸ் ஃபார்முலாஸ் நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் மேக்ஸும், மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் தான் இப்போ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி அப்படின்னு கூட பசங்க நினச்சிட்டு இருக்கிறது மேக்ஸும் ஃபிசிக்ஸும் கிங் அண்ட் குயின் ஆஃப் சயின்ஸ். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு வரக்கூடிய விஷயங்களில் இருக்கிறது மேக்ஸும் சயின்ஸும் தான். ஆனால் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கிறதுனால, நிறைய சம் பேஸ்ட் கொஷின்ஸ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கடினம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள், இப்போ சார் சொல்லும் போது கூட பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃப்ளாஷ் லைட் மொபைலில் இருக்கிறது சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஃபேன் எப்படி ரொட்டேட் பண்ணுறது, எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒப்பிட்டு படிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ மாணவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அதை ஒப்பிட்டு படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம், நிறைய மாணவர்களுக்கு இது தெரியுமா அப்படின்றது எனக்கும் தெரியல. இப்போ சம்மர் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரயில்வே ட்ராக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இது என்ன காரணம்? அது மட்டும் இல்லை, அயன் ராட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து இன்ச்சஸ் க்ரோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன நடக்குது அதில் அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th 7th 8th 9th வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக இயற்பியல் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு 10th and 12th அப்படின்றது போகும்பொழுது மாணவர் செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்டில் அவங்க படிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால் இந்த குவியாடின்னு சொல்லுவாங்க, கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்சஸ் பற்றி, அதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த் அதெல்லாமும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து 10th அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸ்க்ரூ காஜ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கூட இருக்குது. இப்போ 12th இருக்கும் பொழுது அவங்க என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் படிக்கணுமா, இல்லை என்ன மாதிரியான சம்ஸ் அவங்க சம் பேஸ்ட் கொஷின்ஸில் அவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுமா, எதில் அவங்க அதிக ஆர்வம் செலுத்தணும், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது இந்த மாதிரி வெயில் காலத்தில் ஏன் சார் இந்த
ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா மெயின் பர்பஸ் என்னென்னா எந்த ஒரு பொருளை வந்து நம்ம உஷ்ணப்படுத்தினாலும் அது விரிவடையும். ஸோ ஆட்டம்ஸ் அதுக்குள்ளே இருக்கிறது நம்ம சொன்னோம் ஆல் மேட்டர் இஸ் மேட் அவுட் ஆஃப் ஆட்டம். அப்போ அது சாலிடாக இருக்கட்டும், லிக்விடாக இருக்கட்டும், கேஷியஸாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னாலே என்ன ஆகும்னா விரிவடையும். ஸோ நம்ம கூட சின்ன வயசில் சில பேனை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம், பாட்டில் கேப் ரொம்ப லாக் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதோட கார்னரை நம்ம ஜென்டலாக ஹீட் பண்ணால் ஈஸியாக திறக்க முடியும். ஏன் அப்படின்னா ஹீட்டிங் காசஸ் எக்ஸ்பேன்ஷன். தென் சிமிலர்லி ஹாட் ஏர் பலூன், ஏன் சார் அது பறக்குது? உள்ள சாதாரண காற்று தான் சார் இருக்குது. ஆனால் அப்போது நான் என்ன பண்ணுறேன், நான் அதில் உட்காரும்போது பேஸ்கெட்டில் வேணாம் இந்த பேஸ்கெட் த பலூன் டஸ் இட் ஃப்ளோ ஹை, பட் வென் இட் இஸ் ஹீட்டட் அப்போ உள்ளே இருக்கிற காற்று என்க்ளோஸ்ட் ஏர் வித்தின் த பலூன் கெட்ஸ் ஹீட்ஸ் அப். அப்போ என்ன நடக்குது, ஹீட்டிங் பிகம்ஸ் கிரேட்டர் அண்ட் லைட்டன்ஸ் த ஏர். அந்த டென்சிட்டி ஆஃப் பேக்கிங் என்ன ஆகுது, லைட்டன்ஸ் ஆகிடுது. அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது லைட்டர் ஏர்னா ஆகுது, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோட்டிங். ஸோ ஹாட் ஏர் பலூனோட பேசிக் பிரின்சிபல். ஸோ இந்த மாதிரி அந்த ரயில்வே ட்ராக் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் விரிவடைன்னு சொன்னோம். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த ரயில்வே ட்ராக் லே பண்ணும்போது தேர் இஸ் அ கேப் பிட்வீன் த ரயில்ஸ் பார்க்கலாம் நீங்கள் சின்ன. அதனால தான் அந்த ட்ரெயினோட சவுண்டே பியூட்டிஃபுல்லாக வரும். அப்போ அந்த கேப் எதுக்கு அப்படின்னா டியூரிங் சம்மர் சீசன், அப்போது ஹை டெம்பரேச்சர், நம்மளது ட்ராபிக்கல் கிளைமேட். அப்போ என்ன ஆகும், பேசிக்காக இட் ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்பேண்டிங். சார் நான் கேப்பே விடாமல் வச்சுட்டேன் சார், 2 ரயிலை வந்து க்ளோஸ்டாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஓகே, வின்டர் சீசன் ஆர் ரெய்னி சீசன் இட்ஸ் ஃபார் பெட்டர், சத்தமும் வராது. பட் டியூரிங் சம்மர் சீசன் அப்படின்னா ஆகுது, த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டியூ டு தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அது என்ன ஆகும், விரிவடையும் போது அப்படியே விலகி போயிடும். இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த பாத். அப்போ வந்து அந்த சம்மர் டைம்ல எக்ஸ்பேண்ட் ஆகுது, அது டீரைல் ஆகிடும். இந்த ட்ரெயின் வின்டர் சீசன்ல அது திரும்ப நார்மல் ஆகிடும். பட் சம்மரில் அது விலகி போகும்போது ட்ரெயின் அதில் ட்ராவல் பண்ணதுன்னா இட் வில் டீரைல், லைக்லி டு பி டீரைல், அப்போ தடம் போடுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் தேர் இஸ் அ கேப் பிட்வீன் த ரயில்ஸ். ஸோ அப்போ வெயில் காலத்தில் அது கேப்பை ஃபில் பண்ணும் ஓரளவுக்கு. நீங்கள் இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ரயில்ஸ், பிரிட்ஜு கட்டும் போதும் பார்க்கலாம், பாலத்துக்கு நடுவுலேயே கொஞ்சம் கேப் இருக்கும். தெர்மோகால்லாம் வச்சுருப்பாங்க. என்னப்பா இவ்வளோ பெரிய பாலம் சிமெண்ட்டோ கட்டியிருக்காங்க, ஏன் நடுவில் கொஞ்சம் கேப் விட்ருக்காங்க? தேர் இஸ் அ காலம். நீங்கள் எந்த ஒரு பெரிய ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தாலும் ஆடிட்டோரியம், தேர் ஷுட் பி சம் கேப் பிட்வீன் த காலம்ஸ் லைக்லி டு எக்ஸ்பேண்ட். உள்ளே இருக்கிற மெட்டீரியல் விரிவடையும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி தான், சாலிட், லிக்விட் அண்ட் ஆட்டம்ஸ், இட் லைக்லி டு எக்ஸ்பேண்ட். ஓகே, தென் இப்போ அது ஹீட்டு. தென் ப்ராக்டிகல்ஸ் என்ன சார் நம்ம வந்து பண்ணோம், ஃபிசிக்ஸே நான் என்ன சொல்லுவேன், டூ அண்ட் சி யூ வில் பிகம் அ சயின்டிஸ்ட். அப்துல் கலாம் சார் கூட வந்து ரொம்பவே அழகாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பில்லர்ஸ் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அதாவது வளரும் விஞ்ஞானிகள் அப்படின்னு நம்ம எல்லாரையும் குழந்தைகளை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தை இப்போ ப்ராக்டிக்கலில் செய்முறையாக அவங்க செய்யும் பொழுது அதில் மாணவர்கள், நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா டூ அண்ட் சி, அப்போ நீங்கள் பண்ணி பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கே தெரியும் அதில் வந்து என்ன கிடைக்குது, அதுலேயே நீங்கள் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், எப்படி அதை அட்வான்டேஜாக கொண்டு போகிறது, கண்டுபிடிக்கிறது ஒவ்வொன்றுமே வந்து செய்முறையில் தான் இருக்குது. இப்போ பாட்னி ஜுவாலஜிலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வரும், பிளான்ஸை பற்றி வரும், அது இப்போ டிசெக்ஷன் பண்ணினா ஈஸியாக பண்ணிடுவாங்க. இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னும் பொழுது நிச்சயமாக அவங்க செய்முறை பண்ணும்பொழுது அதிக கவனம் செலுத்தினாலே நிச்சயமாக அவங்க அதிக மதிப்பெண் பெறலாம் இல்லையா? அப்போ ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறத அவங்க செஞ்சு பார்க்கணுன்றது ரொம்ப அவசியமான ஒன்று. Do and see will become a scientist. Science is nothing but breaking and making is science. Breaking and making is science. ஆட்டத்தை உடைச்சதால தாங்க இப்போ நியூக்ளியர் ரியாக்ஷன்லாம் நடக்குது. ஒருத்தங்க ஆட்டத்தை உடைக்கிறாங்க, ஐயோ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. ஒரு பொருளை உடைக்கிறது தப்பு இல்லையா? ஒரு குழந்தை தூக்கி போட்டு உடைக்குதுங்க, நீ ஒரு விளையாட்டு பொம்மை வாங்கி கொடுக்குறீங்க, இட் யூஸ் டு பிரேக் தட். எந்த குழந்தை அப்படியே வச்சிருக்குதுன்னா அது வந்து நார்மலாக இல்லைன்னு அர்த்தம். குழந்தைங்கன்னா இன்க்யூசிட்டிவ் மைண்டு, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இட் வில் பிரேக் தட். ஒரு ரியல் இன்பார்ன் சயின்டிஸ்ட்டு அந்த குழந்தைக்குள்ளேயே இருக்குது. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம், நம்மளோட பேரண்டிங்கில் வாட் வி ஆர் டூயிங், வி ஆர் ஜஸ்ட் பிரேக்கிங் தட். எப்பா செய்யாது, தொடாது, நோன்னு சொல்லி KNOWன்னு சொல்கிறதுக்கு பதில் NOன்னு சொல்கிறோம். We should say KNOW. No. Breaking and making is science. Just appreciate that. ஒரு பொருளை பிரித்து பார்த்தா தாங்க அதில் ஒர்க்கிங் தெரியும். அப்போது இந்த ஃபிசிக்ஸை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டூ லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அவ்வளோ காஸ்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏங்க சார் CV ராமன் என்னங்க அவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நோபல் ப்ரைஸ் வாங்கினாரு. அவரோட ராமன் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். அவங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஹி டிசைன்ட் இத லேபரட்டரி. ஸோ உங்களுக்கு அந்த இன்க்யூசிட்டிவ் மைண்ட் இருந்தால் you will just make a waste to the best. அந்த வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து you will create a best material.
அப்படின்னு கொண்டு வரலாம். இப்போ ப்ராக்டிக்கல் செஷனில் மாணவர்கள் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து தியரி பேப்பரில் வந்து புக்கில் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் படிச்சுட்டு அவங்க ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் அப்படின்னும் பொழுது அவங்க அந்த கான்செப்டை படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது செய்முறையாக பண்ணி கரெக்டான ஈக்குவேஷன் ஆன்சர் வரும்பொழுது தான் அவங்க அதில் மதிப்பெண் பெற முடியும். அப்போ அவங்க எந்த மாதிரி ப்ராக்டிக்கலில் அதிக கவனம் செலுத்தணும், எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்கப்படுது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ப்ராக்டிக்கல் பார்ட், ப்ராக்டிக்கல்னாலே செய்முறை. அப்போது யூ ஷுட் நாட் பி ஸ்டாட்டிக், அப்படி டைனமிக்காக இருக்கணும். பட்டிங் சயின்டிஸ்ட் ஷுட் பி வெரி வெரி டைனமிக் இன் டூயிங் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இப்போ எக்ஸ்பெரிமெண்டேஷனில் சார் என்ன சார் சாதாரணமாக ஸ்க்ரூ கேஜ் வெர்னியர் கேலிப்பர் என்ன சார் அதில் கிடைக்குது சார், டைமென்ஷன்ஸ் நான் ஸ்கேலை வச்சு ஒரு லென்த்து மெஷர் பண்ணுறேன் சார், மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து நான் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுறது 1 millimeter சார். பட் இஃப் த டைமென்ஷன் இஸ் லெஸ் தென் 1 millimeter அப்படின்னும் போது தான் தேர் கம்ஸ் அ 2 scaling. அதுதான் வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ். அப்போ less than 1 millimeter can be very well executed by using these instruments. அப்போ அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறோம், மெஷர்மெண்ட் இஸ் லைஃப். மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு வருது, குவான்டிடேட்டிவ் வருது. குவான்டிடேட்டிவ் இஸ் நத்திங் பட் ஃபிசிக்ஸ். அப்போ நீங்கள் அதை ரீடிங் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, தென் யூ ஆர் ரெக்கார்டிங் தேட். ஸோ ஒரு சயின்டிஸ்ட்டு எதை அப்சர்வ் பண்ணுறாங்களோ அதை எழுதுறாங்க. ஒன்று சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு தான் அந்த ப்ராக்டிகல்ஸு. நீங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூ ஆர் ஹேண்ட்லிங் தேட். நீங்கள் அதை தொட்டு பார்க்குறீங்க, யூ ஃபீல் அ வைப்ரேஷன் பிட்வீன் த டூ and you are taking the reading and you are just jotting down the reading in the paper, and based on that you are doing the calculation and deriving the inference. இதுல இருந்து என்ன சொல்ற சார், என்னோட பாருங்க தும்பி டிராகன் ஃப்ளையோட விங் அந்த ரக்கையோட திக்னஸ் என்னால் கண்டுபிடிச்சிட்டேன் சார். இருக்கு ஏன் ஃபிசிக்ஸ்னால் நம்ம ஒரு ஒயரில் இருக்கிறது தான் அந்த சின்ன நம்மளோட ஈவன் நம்மளோட ஹேர் தட் திக்னஸ் ஆல்சோ கேன் பி மெஷர்ட். அந்த டிராகன் ஃப்ளையோட திக்னஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார், அந்த விங்கோட திக்னஸ் அப்படின்னும் போது ஒரு எந்துவாக இருப்பாங்க. ஸோ அப்போ இதில் என்ன ஆகுது, அந்த மெஷர்மெண்ட் அந்த ஆட்டிடியூட் டெவலப் ஆகுது, அக்யூரசி கிரியேட் ஆகுது. அக்யூரசி தாங்க லைஃபே. ஸோ ஸ்டார்டிங் மெஷர்மெண்ட், குழந்தை பிறந்த உடனே படித்தவங்களும் படிக்காதவங்களும் போன உடனே என்ன வெயிட் இருக்குது, வெயிட் மெஷர்மெண்ட்டு என்னங்க. அடுத்தது ஃபீவர், ஏதாவது நான் எங்கே போனாலுமே மெஷர்மெண்ட் இல்லை நான் சார், நான் மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ண மாட்டேன் சார். மெஷர்மெண்ட் இஸ் பேசிக்கலி ஃபிசிக்ஸ். மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணாமல் நீ வாழ்ந்துட்டு பார்ப்போம். கடைக்கு போகிறீங்க, டெக்ஸ்டைல் ஷோரூம் போயிட்டு துணி எடுக்கணும், போயிட்டு சார் துணி கொடுங்க, அடுத்து கேட்பார் எத்தனை மீட்டர் வேணும், தட் மீட்டர் இஸ் மெஷர்மெண்ட். வெஜிடபிள் வெண்டர், காய்கறி கடைக்கு போகிறீங்க, காய்கறி கொடுங்க, உடனே அவர் என்ன பண்ணுவார், எத்தனை கிலோ, தட் கிலோகிராம் இஸ் த மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட் இல்லாமல் டாக்டர் கிட்ட போனால் they will measure the temperatures and all the other things. இப்போ மாடர்ன் மெடிக்கேஷன்ஸில் you have RMI, then MRI scanning, then X-ray radiations, then X-rays, everything is available. எல்லாம் என்ன பண்ணுது, they are measuring the various organs, your pulse rate, then blood pressure and all the other things. Without measurement the lives be zero. So practicalஸுக்கு ப்ராக்டிக்கல் தாங்க சயின்ஸு. சயின்ஸ்னாலே ப்ராக்டிகல்ஸ் தான். இப்போ வந்து மாணவ செல்வங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரொம்பவே அழகான ஒரு எடுத்துக்காட்டோட சொன்னீங்க. இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சார் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நியூட்டன் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சது அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் தான், ஆனால் கண்டுபிடிக்காதது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அது யார் கண்டுபிடிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை வந்து பட்டிங் சயின்டிஸ்ட், அதாவது வளரும் மாணவர்களை தான் வந்து சார் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம தான் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் இன்னும் கண்டுபிடிக்காமலேயே இருக்குது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்துகிறோமோ நிச்சயமாக அப்போ தான் நம்மளால் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். நியூட்டன் அவர்கள் சொன்ன மாதிரி என்னோட முயற்சிகள் என்னை வந்து நிறைய தடவை கைவிட்டிருக்கு. நம்ம செய்யும் பொழுது ஒரு சில தோல்விகளை அடைய தான் செய்வோம், ஆனால் அதுலேருந்து மீண்டெழுது திரும்ப திரும்ப நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கும் பொழுது தான் அதில் நம்மளால் ஒரு சாதனை படைக்க முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் நியூட்டன் அவர்கள். மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கிங் அண்ட் குயின் அப்படின்னே சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி மேக்ஸில் எந்த அளவுக்கு சம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதே அளவிற்கு இயற்பியலும் இருக்குது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு சம்ஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சம்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து செய்முறையில் நம்ம பண்ணும்பொழுது தான் அதில் அதிகமான மதிப்பை நம்மளால் பெற முடியும் இல்லையா. அப்போ சம் பேஸ்டு கொஷின்ஸ் மாணவர்கள் எப்படி பயன்படுத்தணும், எப்படி அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்? கண்டிப்பாக. இப்போது நீங்கள் இந்த இயற்பியல்னு எடுத்துட்டா மெயினாக ப்ராப்ளம், அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன் அப்படின்னா நான் தான் சொன்னேனே, நம்பப்பட்டு வந்தது, காலம் காலமாக நம்பப்பட்டு வந்தது. என்ன சொன்னாங்க, நம்ம கலீலியோ சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து ஜியோசென்ட்ரிக் தியரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எர்த் இஸ் த சென்டர், சன் அண்ட் அதர் பிளானட்ஸ் ஆர் ரிவால்விங் அரௌண்ட் த எர்த். த கலீலியோ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ broke தட். அதை உடைச்சாரு. இல்லைடா சூரியன் தான்ப்பா சென்டரில் இருக்குது, மற்ற பிளானட்ஸ் எல்லாம் அதை சுற்றி நவருதுப்பா,
யாருமே ஏற்றுக்கல. யூ ஆர் ஸ்பீக்கிங் எகென்ஸ்ட் தி ஸ்கிரிப்சர். போட்டு முட்டி போட வச்சாங்க. லிட்ரலி he kneeled. they made Galileo to kneel down. he asked forgiveness. அப்போ தான் உன்னை உயிரோட விடுவோம். see, ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுது. then all consider that earth is like a plate, flat-ஆ இருக்கு. எனக்கு இங்கே பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது, உருண்டை அப்படின்னும் போது கூட யாரும் அதை ஒத்துக்கவே இல்லை. ஏன்ப்பா நான் பார்க்குறேன் தட்டு மாதிரி தானேப்பா இருக்குது. how can you say that earth is a sphere? but now with the scientific inventions development they have proved. அப்போ ஓல்டன் டேஸில் சொல்லும் போது Galileo broke many things and Nicholas Tesla greatest genius of the time. 11 யூனிட்டில் ஒரு இடத்துலையும் சயின்டிஸ்ட் வராங்கப்பா. கூலும் அவர் சொல்லியிருக்காரு என்னது, F = 1/4πε0 Q1 Q2/r². இது கூலம்போட கான்செப்ட்டுங்க. தென் காஸ் 5 E = EDS. காஸ் சொன்னது இது தாங்க கான்செப்டை தரவு பண்ணுங்க. மை டியர் பட்டிங் சயின்டிஸ்ட், ட்ரை டு மேக் த கான்செப்ட் கிளியர். நல்லா படிங்க. நான் அதுக்கு உதாரணம் தான் சொன்னேன். ஒரு டைஎலக்ட்ரிக்கு எதுலேருந்து வருது, வேர்லேருந்து படிக்கணும். யூ ஷுட் ரீட் ஃப்ரம் த ரூட். அப்போ அந்த கான்செப்ட் கிளியராக படிச்சிருங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரசித்து யூ மேட் த கான்செப்ட் ஒன் வித் யூ. அந்த கான்செப்டும் நீயும் ஒன்றுன்னு ஆக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இஸ் நாட் அட் ஆல் ஏ ப்ராப்ளம். சி, அடுத்தது இப்போ அந்த கொஸ்டின்ஸ் வருதுப்பா, படிக்கிறீங்க. அப்போ வாட் இஸ் கிவன், அந்த ப்ராப்ளத்தை நல்லா 2-3 தடவை படிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் எந்த யூனிட்லேருந்து எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க, வெதர் தட் ரிலேட்ஸ் டு மேக்னட்டிசம் ஆர் செமிகண்டக்டர்ஸ் அதுலேருந்து கேட்டிருக்காங்களா, அல்லது அட்டாமிக் ஆர் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்களா, இல்லை சார் ரே ஆப்டிக்ஸில் வருதா இல்லை வேவ் ஆப்டிக்ஸில் வருதா. ஸோ அப்போ எப்போ உனக்கு இது தெரியும் அப்படின்னா ஒன்லி வென் யூ ஆர் தரவ் வித் த கான்செப்ட்ஸ். மெயின் அந்த நேமிங்கில் உள்ள ஈக்குவேஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் தரவு பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அந்த சயின்டிஸ்ட்டை படித்தாலே போதும், அவங்களோட ஈக்குவேஷன் அப்படியே மைண்டில் அழகாக பியூட்டிஃபுல்லாக வருங்க. அப்போ என்ன ஆகுது, கான்செப்ட் கிளியர் ஆகிடுச்சு. தென் ப்ராப்ளம் வாட் இஸ் கிவன் வாட் இஸ் ஆஸ்ட் கிளியராக தெரிஞ்சிடுச்சு. தென் எழுத வேண்டியதான். இந்த யூனிட்லேருந்து தான்ப்பா வந்திருக்கு. இவங்க இது வந்து கூலும்பை பேஸ் பண்ணியிருக்குப்பா. இல்லைப்பா இது கூலும்பு இல்லை, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்திருக்காரு இதில். அப்போ என்ன ஆகுது, மாஸ் சொல்கிறாங்க, வெலாசிட்டி ஆஃப் லைட் சொல்கிறாங்க, எனர்ஜி வந்திருக்கு. அப்போது ஐன்ஸ்டீன் வராருங்க, E = mc² யூஸ் பண்ணுறாங்க. இல்லைங்க இதில் பிளாங்க்ஸும் வராருங்க. அப்போ என்ன ஆகுது, E = hν, ஐன்ஸ்டீன் mc² வராங்க. அப்போனா இது யார் சொன்னது, டி ப்ராக்லி சொல்லியிருப்பார். இப்போ டி ப்ராக்லி வியூனா டி ப்ராக்லி என்ன பண்ணார், ஹி ஜஸ்ட் ஹேண்ட் ஷேக்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அது மேக்ஸ் பிளாங்க். மேக்ஸ் பிளாங்கையும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனையும் கை கொடுக்க வச்சார். அதுக்கு அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. டேப்ராய் ஈக்குவேஷன், மேக்ஸ் பிளாங்க் லைட் ட்ராவல்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் வேவ் அப்படின்னு சொன்னார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் லைட் ட்ராவல்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் பார்ட்டிக்கல் மெட்டீரியல் லைக் எ மார்பிள் அப்படின்னு சொன்னார். ரெண்டுத்துக்கும் நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. இவர் என்ன பண்ணார், போத் ஆர் ஜீனியஸ். he just combined E = hν by Max Planck, E = mc² by Albert Einstein and h by mv, lambda is equal to h by mv. அதுதான் டி ப்ராய் வேவ்லென்த். ஸோ இது அப்போது நல்ல கான்செப்ட் கிளியராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக பேசணுங்க, சப்ஜெக்டை பேசணும். ஸோ ஒன்ஸ் கான்செப்டுவல் கிளியர் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு யூ ஆர் கெட்டிங் வாட் இஸ் கிவன் வாட் இஸ். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஜஸ்ட் நீங்கள் எழுதி பார்க்கணும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பாருங்கள். இட் இஸ் பெட்டர் டு ப்ளீட் இன் த ப்ராக்டிஸ் தேன் இன் த வார். சார் பயிற்சி காலத்தில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ப்ளீட் ஆகலாம் சார், எக்ஸாம் ஹாலில் உட்காந்து வேர்க்கு விறுவிறுக்க பண்ணக்கூடாது. இட் இஸ் பெட்டர் டு ப்ளீட் இன் த ப்ராக்டிஸ் தேன் இன் த வார். அப்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ரசித்து அந்த ஃபார்முலாவும் அந்த கான்செப்ட் அந்த சயின்டிஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணும்போது இட் வில் பி ஒன் வித் யூ. மறக்கவே மறக்காது, உன்னை எப்போ கேட்டாலும் நீ சொல்லுவேன். அப்போ ப்ராப்ளம் வந்து என்னப்பா இது ப்ராப்ளமே இல்லைப்பா, ஏன்ப்பா இப்படி சொல்லிட்டீங்க, அது பேர் ப்ராப்ளம் இல்லைப்பா, சேலஞ்சுப்பா. இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம், இட்ஸ் அ சேலஞ்ச். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் சம்திங் நியூ. ஸோ ஒவ்வொரு சேலஞ்சஸும் நீ ஃபேஸ் பண்ணும்போது இட் கிவ்ஸ் நியூ நியூரான்ஸ் டு யூ அண்ட் யூ ஆர் கெட்டிங் யுவர் செல்ஃப் பெட்டர் அண்ட் மேக்கிங் யுவர் செல்ஃப் ஆஸ் அ சயின்டிஸ்ட். யூ ஆர் ஃபீலிங் யுவர் செல்ஃப் ஆஸ் அ சயின்டிஸ்ட். நான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் E = mc² வச்சு சால்வ் பண்ணுறேன்னா ஐ எம் ஃபீலிங் மை செல்ஃப் ஆஸ் அ சயின்டிஸ்ட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அப்பா நான் தான்ப்பா ஐன்ஸ்டீனு, நான் தான்ப்பா பிளாங்க் அப்படின்னு நீங்கள் உங்களை ரியலைஸ் பண்ணுவீங்க. சார் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். எல்லாத்துலேயும் நம்ம எடுத்தோடனே பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஒவ்வொன்றுத்தையும் நம்ம முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம தேர்ச்சி பெறும்போது தான் அதில் நம்ம பர்ஃபெக்டாக இருப்போம். அதே மாதிரி நத்திங் வித்தவுட் மேக்ஸ் அண்ட் நத்திங் வித்தவுட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தேவையாக இருக்கக்கூடியதான் இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸும் கூட. இப்போ அடுத்த விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி சொல்லுங்கள். இந்த கரண்ட்டுக்கும் அவங்க சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ், தெர் இஸ் அ லாட் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஸோ எல்லா மெட்டீரியல்ஸ்லையுமே நம்ம சொன்னோம் இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் ஆட்டம். ஸோ ஆட்டம்னா ப்ரோட்டான் எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான் இருக்குது. ஸோ ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ்.
ஸோ இப்போது நீங்கள் கரண்ட்டுன்ற ஒரு எலக்ட்ரானை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க ஒரு கண்டக்டரில். அப்போ அதுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற எலக்ட்ரானை அது என்ன பண்ணோம், இந்த எலக்ட்ரானை தான் மேற்கொண்டு போக விடாது. அப்போ தேர் இஸ் அ ஃப்ரிக்ஷன் அரைசிங் பிட்வீன் த 2 electrons. அப்போ இதனால் சம் ஆஃப் த எனர்ஜி என்ன ஆகுது, ஹீட்டாக மாறுது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் தான் என்ன ரன்னிங்கில் 100 மீட்டர்ஸுங்க ஒரு ஸ்மூத்தாக என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 பிளாட்ஃபார்ம் 3 டிஃப்ரெண்ட் ட்ராக். ஒரு ட்ராக் பார்த்தீங்கன்னா லூஸ் சாண்ட் 100 மீட்டர்ஸ், அனதர் ட்ராக் மட் தட் இஸ் வித் தட் டு வெட் மட், நல்லா ஈரமாக பதிக்கிற அந்த ஒரு சேரு, அதே 100 மீட்டர்ஸ். இன்னொரு பக்கம் வெல் லைடு ட்ராக், அதே 100 மீட்டர்ஸ். நான் தான் ஓடுறேன், ஃபஸ்ட்டு லூஸ் சாண்டில் ரன் பண்ணுறேன். எனக்கு டைமிங் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3 மினிட்ஸ் ஆகுதுங்க. அடுத்தது நல்லா பாதி முழங்கால் வரைக்கும் நமக்கு சேரு, அதில் 100 மீட்டர்ஸ் போகிறோம். எனக்கு 6 மினிட்ஸ் ஆகுதுங்க 100 மீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நானே அது ஒரு வெல் லைடு ட்ராக்கில் நான் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுது, நான் தாங்க ஓடுறேன், எனக்கு 1.5 மினிட்ஸில் என்னால் கிராஸ் பண்ண முடியுதுங்க. ஸோ எதனால் அங்கே டைம் குறையுது அப்படின்னா, அப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பாதை ட்ராக்கு. அப்போ அதுவும் ஒவ்வொரு மெட்டீரியல், ஒரு இரும்பில் கரண்ட்டு போகுது, அது லூஸ் சாண்ட். அடுத்தது இன்னொரு மெட்டீரியல் அலுமினியத்தில் போகுது, வெட் சாண்ட். அப்புறம் ஸ்மூத் ட்ராக் காப்பர். இன்னும் சூப்பர் கண்டக்டர் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுத்த நேரத்தில் அங்கே இருப்பார். சூப்பர் கண்டக்டர் எந்த ரெசிஸ்டிவிட்டியும் இல்லை, ஆனால் அவருக்கு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியும். புல்லட் ட்ரெயின்லாம் அதில் தான் போகுது. ஸோ அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் நம்ம கரண்ட்டை ட்ராவல் பண்ண வைக்க முடியாது. இதுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படின்ற அந்த சயின்டிஸ்ட் தான் இதுக்கான ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து ஸ்லைடில் பார்க்கலாம் ஓம், and there is a basic circuit in the slide. So its greatest relation is V is equal to IR. அந்த ஓமோட சிம்பிளும் நான் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்லைடில் போட்டிருப்போம். ஸோ அந்த ஒரு சிம்பிள் சர்க்கியூட் which consists of a battery, a key, a rheostat and the wire, காப்பர் ஒயர் தான். ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இது சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது, 12th நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ ஹவு மச் ஆஃப் வோல்டேஜ் இஸ் ட்ராப்டு, அதை கிராஸ் பண்ணுறதுக்கு, அதை மெஷர் பண்ணுறது தான் we have a voltmeter and an ammeter. ஸோ இந்த ஓம்ஸ் லாவை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு we are just considering a segment. ஒரு மிகப்பெரிய காப்பர் காயிலில் ஒரு சின்ன பார்ட் மட்டும் எடுத்துருக்கேன். that too you can see in the slide. ஸோ அதில் you have a current passing through that, the length of the conductor is L. ஸோ அது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பக்கம் போகுது, அதே டைரெக்ஷனில் தான் கரண்ட் போகுது, வோல்டேஜ் சப்ளைடு V. ஸோ இதில் பேஸ்ட் ஆன் தி கண்டக்டிவிட்டி ஃபார்முலா அண்ட் கரண்ட் டென்சிட்டி J is equal to sigma E. Sigma E is the conductivity of a substance. Then V is equal to EL. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், J current density is nothing but I by A. ஸோ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணும்போது I will get V is equal to I L by sigma A. ஸோ L by sigma A is nothing but resistance. இப்போ ஓம்ஸ் லா V is equal to IR. நான் கொடுக்குற வோல்டேஜ் ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல் எந்த மெட்டீரியலில் பாஸ் பண்ணாலும் அது கரண்ட்டு கூட என்ன ஆகுது, 70% தான் நான் சொல்கிற கொடுக்குறது போகும், மீதி 30% என்ன ஆகுது, அது ரெசிஸ்டன்ஸாக வந்துடுது. தென் இதில் வந்து சிம்பிளாக நீங்கள் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா சார் அது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். இப்போது V is equal to IR. இப்போ இதிலேருந்து நான் கரண்ட் கேல்குலேட் பண்ண முடியுமா, டெஃபினட்டாக I is equal to V by R. தென் அதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும்னா டெஃபினட்டாக R is equal to V by I. So in general the resistance of the conductor can be defined as the ratio between the potential difference across the ends of the conductor and the current flowing through it. Okay, then resistance, electrical resistance, இது நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போக விடாது, முன்னேற விடாதுங்க. இந்த ஸ்லைடில் பார்த்துருப்போம், எல்லாரும் ஒரு டைரெக்ஷனில் வராங்க, நீங்கள் மட்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்லைடில் யூ கேன் see that. அப்போது இந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் அப்போசிங் ஃபோர்ஸ். ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ தான் அதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் பண்ணும், which does not let the electron to move further. ஸோ அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ், which is whose unit is ohm meter. இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இது ஏன் இங்கே இருக்குது, இது யார் செஞ்சது, இது என்ன பயன் இதனால் அப்படின்னும் பொழுது மாணவர்கள் எந்த அளவுக்கு அதை ஆர்வம் செலுத்தி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் அதற்கான பதில் கிடைக்கும். இப்போ சார் சொன்ன மாதிரி குழந்தைங்கள வந்து பட்டிங் சயின்டிஸ்ட்ன்றாங்க, அதே மாதிரி குழந்தைங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ளே வந்து அரைஸ் ஆகிட்டே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன விஷயங்க, குழந்தைங்களில் ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி கேட்டாங்க, இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் நார்மலாக நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயை நார்மலாக பிளேட்டில் வச்சா கலர் சேஞ்ச் ஆகிடுது, உடனே சேஞ்ச் ஆகிடும். ஆனால் அதே கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு வச்சா கலர் சேஞ்ச் ஆகலை, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அறிவு நுட்பம் வந்து என்ன மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணிகிட்டே இருக்குன்ற பாருங்கள்.
அதே மாதிரி ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இது ஏன் அங்கே இருக்குது, அதனால் என்ன பயன், அதில் என்ன நடக்குதுன்றதை மாணவர்கள் யோசிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, அதை பற்றி படிக்கும் பொழுது தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடுத்த கேள்வி அதுதான், டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றின்னு சொல்கிறாங்க, அதில் என்ன ப்ராசஸ் நடக்குது, எது சார் அது? டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றி சார், ஏன் சார் அந்த கான்செப்ட் வருது, ஏன் சார் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வருது? ஒன்றும் இல்லைங்க, கிச்சனில் சமையல் செய்துட்டேங்க, எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் கிச்சன்லேயே உட்காந்து சாப்பிட்றோம் இல்லை. ஸோ சர்விங்னு சொல்லிட்டு ஒரு டைனிங் ஹால் வைக்கிறோம், அங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை சாப்பிட்றோம். அதே மாதிரி பவர் ஜெனரேஷன், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிமோட் ஏரியாஸில் நடக்குதுங்க. ரிமோட் ஏரியாஸ் இப்போது என்எல்சி அங்கே பண்ணுறோம், தென் தெர்மல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ், தென் நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் வி ஆர் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி. சரிங்க, அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம பிளேஸ் ஆஃப் தி யூட்டிலைசேஷன், என் வீட்டுக்கு வந்தால் லைட் எரியணுங்க, எங்கள் வீட்டில் டிவி ஓடினாங்க, எப்படிங்க? அப்போது டைரெக்டாக நான் வந்து நெய்வேலியிலையோ இல்லை வந்து கூடங்குளத்துலையோ இல்லை கல்பாக்கத்துலையோ நான் என்ன பண்ணுறேன், ஒயர் மூலியமாக டைரெக்டாக எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னா பண்ணலாம். ஆனால் தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் பவர் லாஸ். நான் ஒரு ஒயரில் நான் அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறேன், இங்கேயும் நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பட் நான் டைரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டோ வோல்டேஜோ டைரெக்டாக நான் வந்து ஒயரில் டிரான்ஸ்மிஷன் லைனில் அங்கே ரியாக்டர்லேருந்தே நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், H is equal to I square RT. அதில் மோஸ்ட் ஆஃப் த பவர் 70% ஆஃப் த பவர் இஸ் ஜஸ்ட் வேஸ்டட், டிசிபேட்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹீட். 30% தான் வந்து ரீச் ஆகும். ஒரு குண்டு பல்பை கூட எரிய வைக்க முடியாது. அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறது இங்கே வரும்போது ஒரு சின்ன பல்ப், 0 வாட் பல்பு கொஞ்ச நேரம் எரியும். அப்படின்னா சார் அவ்வளோ நாங்கள் யூஸ் பண்ணுறோம், என்ன சார்? அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இவன் நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ நான் சொன்ன ஃபேரடே, மைக்கேல் ஃபேரடே தான் இங்கேயோ வராரு, அவரை விட்டுட்டு நான் டிரான்ஸ்ஃபார்மர் போக முடியாது. ஸோ மைக்கேல் ஃபேரடே என்ன பண்ணுறாரு, when a current passing through the one coil produces an EMF in the neighboring coil. ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ பக்கத்தில் வந்து 2 காயில் நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம், 2 காயில் இருக்குது. ஒரு காயிலில் என்ன பண்ணுறாங்க, கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது, ஸோ whenever a current passes through the coil, there it creates a magnetic field around the coil. இது ஆக்சிடென்டலாக ஆர்ஸ்டட் வந்து அவர் ரியலைஸ் பண்ணார். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் பக்கத்தில் இருக்கிற மேக்னெட்டிக் நீடில் இட் எக்ஸ்பீரியன்சஸ் டிஃப்ளெக்ஷன். அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் திரும்ப வைக்கிறார், பர்பஸ்லி ஹி டிட் தட். அப்போது எப்போல்லாம் கரண்ட் அந்த ஒயர் வழியாக போதோ அப்போல்லாம் தட் மேக்னெட்டிக் நீடில் ஷோஸ் டிஃப்ளெக்ஷன். அப்போது மேக்னெட்டிக் நீடில் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், there is a magnetism in the arising out of the electron flowing in the conductor. அப்போது அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த கான்செப்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வருது. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் பேசிக்லி இட்ஸ் 2 காயில். 1 காயிலில் கரண்ட் பாஸ் பண்ணும்போது இட் ப்ரொடியூசஸ் அ வேரிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் த ஃபஸ்ட் காயில். அந்த வேரிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு இட் அஃபெக்ட்ஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் த செகண்ட் காயில், விச் இன் டர்ன் கிவ்ஸ் தி இன்டியூஸ்டு கரண்ட். ஸோ இது தான் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட பேசிக் பிரின்சிபல். ஸோ வில் சி த டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ லேமினேட்டட் கோர் அவுட் ஆஃப் சிலிக்கான் ஸ்டீல் அண்ட் விச் இஸ் கெப்ட் இன்சைட் த கண்டெய்னர். அதில் ஆயில் இருக்கும். நம்ம ரோட் சைடில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா அது கீழே யூ கேன் சி த வாட்ஸ் அ மார்க்கிங், அப்படியே ட்ராப்பிங்ஸ் ஆஃப் தி ஆயில். என்ன அர்த்தம்னா அது வந்து டு கூல் பண்ணுறதுக்கு, அந்த வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது, கூல் பண்ணலாம் வெடிச்சிடும். சில டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு எரியறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கூலிங் சிஸ்டத்துக்காக இட் இஸ் க்ளோஸ்ட் இன் அ சேஃப் கண்டெய்னர். ஓகே, அண்ட் லாஸ் சம் ஆஃப் த ஹீட் ஜென்ரேட்டர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் அதில் வச்சுருப்பாங்க. ஸோ மெயின்லி எந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தாலும் இட் ஹேஸ் அ 2. ஒன் இஸ் அ ப்ரைமரி காயில், அனதர் இஸ் அ செகண்டரி காயில். ஸோ உங்களுக்கு எல் ஷேப்பில் நீங்கள் உடச்சி பார்த்துருக்கலாம். நான் சின்னதில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரேக் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா லேமினேட்டட் சிலிக்கான் அப்படியே விச் இஸ் கோட்டட் வித் லேமினேட்டிங் மெட்டீரியல்ஸ், அப்படியே ஒன் ஓவர் தி அதர் எல் ஷேப்பில் இருக்கும். அடிக்கிட்டு ஒரு பக்கம் ப்ரைமரி காயில் வைண்டிங் இருக்கும், காப்பர் இன்சுலேட்டட் காப்பர் ஒயர், இன்னொரு பக்கமும் இன்சுலேட்டட் காப்பர் ஒயர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ இன்புட், தட் ஒன் இஸ் அவுட்புட். ஸோ அதான் நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி தட். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் பேசிக்கலி அ ஸ்டேஷனரி டிவைஸ். மெயின் பர்பஸ் அது போகாதுங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு இடத்துல தாங்க இருக்கும், அப்படியே ராஜா மாதிரி உட்காந்துட்டு இருப்பார். பட் வாட் இட் டஸ், இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் எலக்ட்ரிக்கல் பவர் ஃப்ரம் ஒன் சர்க்யூட் டு தி அனதர் வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் ஃப்ரீக்வன்சி. சார் வோல்டேஜ் மாறும் சார், கரண்ட் மாறும் சார், ஆனால் ஃப்ரீக்வன்சி சேம். அதுதான் இதில் முக்கியமாக அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். It changes the voltage and current but not the frequency. Input frequency is equal to the output frequency. Primarily எவ்வளோ frequency கொடுக்குறனோ அதே தான் எனக்கு செகண்டரிலையும் கிடைக்கும். So here if you see the slide, so you have a step up transformer. So நான் ஜென்ரேட் ஆகிற பவர்
இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் ஆர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் ஆர் ஈவன் ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் ஆர் விண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் நல்லா ஸ்டெப் அப் பண்ணிடுறேன்ப்பா, வோல்டேஜை நல்லா இன்க்ரீஸ். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா ஹையஸ்ட் வோல்டேஜ் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டெப் அப் பண்ணி அதை நான் டிரான்ஸ்மிஷன் லைனில் சென்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இட் ட்ராவல்ஸ் இன் த டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ ஒன்ஸ் என்னோட பிளேஸ் ஆஃப் யூட்டிலைசேஷன் வருது, டிஸ்ட்ரிபியூஷன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது அங்கே ஸ்டெப் டவுன் பண்ணி அதோட நார்மல் வேல்யூஸை வெதர் தட் இஸ் யூஸ்ட் இன் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா 230 வாட்ஸ் ஆர் 220 வாட்ஸ் கொடுப்பேன். இல்லை சார் இண்டஸ்ட்ரியல் போகுது அப்படின்னா 420 வாட்ஸ். ஸோ மாறும், 440 வாட்ஸுக்கு மாறும். 440 வோல்ட் 220 வோல்ட். அப்போ ஹவுஸ் ஹோல்டுக்கு 220, இதுக்கு 4. இது ஸ்டெப் டவுன் பண்ணுறது. அப்போ 2 ப்ராசஸ் பண்ணுதுப்பா. ஒன்று ஸ்டெப் அப் பண்ணும், வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்டெப் டவுன் பண்ணுறது. அப்போ இது எது சார், எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி அண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில். இதை பொறுத்து தான் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இட் ஜஸ்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் வித் லோ வோல்டேஜ் இஸ் கன்வெர்டட் இன்டு அல்டர்னேட்டிங் கரண்ட் வித் ஹை வோல்டேஜ். அப்போ கொடுக்குற கம்மியான வோல்டேஜ் ஹை வோல்டேஜுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடும்பா, கரண்ட்டை லோ பண்ணிடும், ஆனால் ஃப்ரீக்வன்சி ரிமைன்ஸ் சேம். தென் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படி என்ன பண்ணுது, ஸ்டெப் அப் பண்ணி நான் டிரான்ஸ்மிஷன் லைனில் ஒரு 50 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் கூட நான் ட்ராவல் பண்ணலாம், அழகாக வருவார். வந்த உடனே ஸ்டெப் டவுனில் என்ன பண்ணுறேன், ஐ எம் ஜஸ்ட் கன்வெர்ட்டிங் alternating current with high voltage into alternating current with low voltage. Here also the frequency doesn't changes. This is step down transformer. That too you can see in the slide. Then the basic principle of transformer is mutual inductance between the two coils. So when you see in the diagram, you have primary coil and a secondary coil. So NP is the number of turns in the primary coil and NS number of turns in the secondary coil. Then you have IP, primary current, the current that is passes. Appo primary na, that is acts as a input current, whereas that IS is the secondary current, output current. Then you have the VP, primary voltage, the voltage that is given in the primary. Then secondary voltage VS. அப்போ based on the number of turns, இப்போ இங்கே இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா பிரைமரியில் ஒரு 6 டர்ன் தான் இருக்கும், செகண்டரியில் ஒரு 15 டர்ன் இருக்கும். அப்போ இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். If the number of turns in the primary is lesser than the number of turns in the secondary. So இதை வச்சு தான் நம்ம calculate பண்ணுறோம். அப்போ the current which needs to be stepped up is given in the primary. So as a result என்ன ஆகுது, that EMF produced in the primary is nothing but minus NP d∅ by dt. So here the voltage applied across the primary is VP. So VP is nothing but minus NP d∅ B by dt. So here the frequency of the alternating magnetic flux in the core is same. நம்ம முன்னாடியே சொன்னோம், வோல்டேஜ் மாறும், கரண்ட் மாறும், frequency மாறாது, frequency சேமாக தான் இருக்கும். சரிங்களா? So therefore induced EMF in secondary will have the same frequency as that of the primary of the applied voltage. The EMF induced in the secondary ES equal to minus NS d∅ B by dt. Then VS equal to minus NS d∅ B by dt. So we are comparing the above two equation. So VS by VP is equal to NS by NP, which is nothing but transformer ratio K. So அப்போ ideal transformerல நான் inputல எவ்வளோ கொடுக்குறோம், which is equal to the output. That is VP IP equal to VS IS. The voltage and current in the primary is equal to the voltage and current in the secondary. Then இப்போ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது we have VS by VP equal to NS by NP, which is equal to IP by IS, or simply we can equate that with transformer ratio K. So இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, if number of turns in the secondary is greater than the number of turns in the primary, NS is greater than NP, number of turns. பிரைமரியில் ஒரு 10 டர்ன் தான் நான் காப்பர் ஒயரை சுற்றிருக்கேன்ப்பா, செகண்டரியில் ஒரு 30 டர்ன் சுற்றிருக்கேன்ப்பா அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு தென் வோல்டேஜ் in the secondary is greater than voltage in the primary. Here the current in the secondary வந்து less than the current in the primary. So இது வந்து step up transformer நம்ம ஏற்கனவே சொன்னோம். Then if NS number of turns in the secondary is lesser than number of turns in the primary, இப்போ என்ன அர்த்தம், பிரைமரியில் ஒரு 100 டர்ன் காப்பர் ஒயரை வைண்ட் பண்ணியிருக்கேன், செகண்டரியில் 10 டர்ன் தான் சார் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ அது நம்ம சப்ஸ்டேஷனுக்கு வந்துடுச்சு. எல்லா சப்ஸ்டேஷன்லையும் இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். சரிங்களா? இப்போ ஹியர் த டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ இஸ் லெஸர் தென் 1.
then Vs is lesser than Vp. Voltage developed in the secondary is lesser than the voltage developed in the primary. அப்போ current எப்படி சார் இருக்கு? Current பார்த்தீங்கன்னா that you can see in the slide. Is is greater than Ip. பட் அதுக்கு ஏற்கனவே ஸ்டெப் அப்புக்கு லெஸ்ஸர், இங்கே greater. Then this is step down transformer. Here the voltage is decreased, current is increased. பட் ரெண்டுத்துலேயுமே நம்ம frequency remains same. ஸோ இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அருமையான பங்களிப்பு. இட்ஸ் a beautiful thing. நம்ம எங்கே சார் நம்ம நாலேஜ் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அதுதான் விஷயம். எனக்கு நிறைய விஷயம் தெரியும் சார், வேர் ஐ ஆம் யூஸிங். ஸோ வாட் இஸ் யூஸ்ஃபுல் இஸ் பியூட்டிஃபுல். வாட் இஸ் யூஸ்ஃபுல் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஹேவிங் எ பியூட்டிஃபுல் அப்ளிகேஷன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிச்சயமாக பாடங்களை நல்லாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமில் யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நீங்கள் இதை நினைக்கணும். இருக்கிற டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சார் சொன்ன மாதிரி ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், சம்பீஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய முயற்சியை வந்து சாதனை அளவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போது இந்த சுச்சுவேஷனில் கோவிட் திரும்ப அலைகள் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் மாணவர்கள் எப்படி படிக்கணும், கொஞ்சம் அவங்களுக்கு டிப்ஸ் கொடுங்க சார். பட்டிங் சயின்டிஸ்ட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம், அடுத்தவங்களுக்காக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட வேகம் அதிகமாகும். நான் எனக்காக படிக்கலைங்க, ஐ எம் கோயிங் டு பெட்டர் அப் மை சொசைட்டி. நான் என் சமுதாயம் நான் படிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததுங்க, நான் படித்த உடனே மாறப்போதுங்க அப்போது. ஸோ வென் யூ டூ த ஒர்க் ஃபார் அதர்ஸ் டெஃபினட்டாக உன்னோட வேகம் அதிகரிக்கும், படிப்பில் ஆர்வம் வரும். அதே மாதிரி நீங்கள் இயற்பியலை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர்னு தயவுசெய்து போகாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், புஸ்தகத்தை படிச்சுட்டு கண்டென்ட்டை படித்து யூ கிரியேட் த கொஸ்டின். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் கொஸ்டினை நீ கிரியேட் பண்ணுப்பா, அப்போ தான்ப்பா உன்னோட டைவர்ஜென்ட் திங்கிங் வளரும். யூ வில் பி a real budding scientist as well as a physics student. ரசித்து படிங்க, be one with the subjects, have friendship with physics. Thank you. ரொம்பவே அழகாக மாணவர்களுக்கு இந்த போலார் மாலிக்யூல்ஸ் பற்றியும் சரி, சயின்டிஸ்டோட பேரை வச்சு எப்படி நம்ம படிக்கணும். மேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, மேக்ஸை வந்து ஒரு சப்ஜெக்டாக கொண்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் அப்படிங்கிறவர் தான் மேக்ஸை ஒரு சப்ஜெக்டாக கொண்டு போகணுன்னு வந்தது. அது மட்டும் இல்லை, அவர் நிறைய தியரம்ஸும் கொடுத்துருக்காரு. சார் சொன்ன மாதிரி காஸ்லவாக இருக்கட்டும், நிறைய தியரம்ஸ், சம்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு மனிதரை பற்றி தெளிவாக கற்றுக்குறோம், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ நமக்கு ஆர்வம் மென்மேலும் வளர தொடங்குது. அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கூட நிகழ்ச்சியில் சார் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கை பற்றி சொன்னார், அந்த எக்ஸ்பேன்ஷனை பற்றி சொன்னார். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கல் அதை பற்றி சொன்னார். எந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் நீங்கள் வந்து மேற்கொள்ளணும், எப்படி வந்து நீங்கள் செய்முறையை நீங்கள் பயன்படுத்தணும், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. மாணவர்களே, இந்த காலகட்டமானது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய டைம் அப்படின்னு சொல்லலாம். இருக்கக்கூடிய நேரங்களை வீணாக்காமல் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். திருவள்ளுவர் ரொம்பவே அழகாக ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பிறப்பில் நாம் கற்கக்கூடிய கல்வியானது 7 பிறப்பிலும் கூடவே சென்று உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக நம்ம கற்கக்கூடிய கல்வியானது ஒரு தொடர் செயலை தவிர்த்து நமக்கு படிக்கக்கூடியது எதுவுமே வீணாக போகிறது கிடையாது. நிச்சயமாக ஒரு கல்வி அப்படின்றது கடல் போன்றது. ஆக கல்வியை நம்ம எப்பவுமே நிறுத்தாமல் படிச்சுட்டே இருக்கணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். கல்லை உடைக்கும் கைகள் போதும், கல்வி இருந்தால் வாழ்வை மாறும். ஆக கல்வியை எந்நாளும் வளர்த்து கொண்டே இருப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றிங்க.